அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு கணக்கியலின் பணிகள். இதில் 6 வித ஹெட்டிங்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். கணக்கியல்னால நமக்கு என்னன்னு பாருங்கள். அளவிடுதல் ஃபஸ்ட் பணியாக கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த அளவிடுதல் எவ்வாறு அளவீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டில் நடவடிக்கைகளை முறையான ஆவணங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா வைத்திருக்கிறோம். சொன்னேன், நீ 10 ரூபா பெண்ணை வாங்குற, அவங்க கரண்ட்டு கணக்காட்டுறதுக்கு எழுதி வச்சுருப்பான், பில்லை சேர்த்து வைக்கலாம் இல்லையா முறை. அதே போல் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளுக்கும் அந்த பில்லு, அதாவது ஆவணங்கள்னு சொல்லியிருக்கோம். அந்த பில்லு தான் ஆவணங்கள், பல்வேறு விதமான எழுத்தால் எழுதப்பட்ட ஆவணம் வச்சுருப்பாங்க. இவற்றை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பதிவு செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நம்ம பதிவு செய்யப்பட்ட குறிப்பேட்டில் பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவை பேரேட்டில் எடுத்து எழுதுகிறாங்க. கடைசியாக இறுதி கணக்கில், அதாவது வியாபார லாப நட்ட இருப்பு நிலை குறிப்புகளை தயாரிக்கிறாங்க. இதுதான் முதன்மையான பணியாக கருதப்படுகிறது. இதுதான் ஒரு வணிக நிறுவனத்தினுடைய அளவிடுதல். அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய பணிகளை நம்ம எவ்வாறு அளவிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, கணக்கியலின் பணிகள் அளவிடுதல்னு சொல்லும்போது நடவடிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோம். நடவடிக்கையில் தகுந்த ஆதார ஆவணங்களுடன் பதிவு செய்கிறோம். பதிவு செய்யப்பட்டவற்றை பதிவு செய்கிறோம், அதில் குறிப்பேடுகளில் பதிவு செய்கிறோம். அவை பேரேட்டில் எடுத்தெழுதப்படுகிறது. பேரேட்டில் எடுத்தெழுதப்பட்டவைகள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இருப்பாய்வு தயாரிக்கிறோம். அதற்கு பின்னர் வியாபார லாப நட்ட இருப்பு நிலை குறிப்பு என்ற இறுதி கணக்குகள் என்ன செய்யணும்னா தயாரிக்கப்படுகிறது. இது மூலம் வணிக நிறுவனங்களுடைய நிதி நிலையை நமக்கு என்ன செய்யணும்னா வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்படுத்தப்படுதுன்னு தான் நம்ம அளவிடுதல். ஒவ்வொரு லாப நட்டம் எவ்வளவு, நிகர லாபம் எவ்வளவு என்பதனை அளவிட முடிகிறது. செகண்ட் பாயிண்ட், முன்னறிதல்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். முன்னறிதல்னாலே நமக்கு என்ன சொல்லணும்னா முன்னக்கூட்டியே அறிதல். அதாவது திட்டமிடுதல்னால் என்னன்னு தெரிஞ்சனா முன்னதாகவே பிளான் சொல்கிறது இல்லையா, எதிர்காலத்தை குறித்து முன்னதாகவே தீர்மானித்தல் தான் திட்டமிடுதல்னு சொல்லலாம். அதே போல் தான் இந்த கணக்கியலுடைய சூழல்களை நம்ம கணக்கியலுடைய பணிகளை பொறுத்தளவில் அவற்றுடைய சூழ்நிலைகளை நம்ம முறையாக பதிஞ்சு வந்திருக்கிறோம். இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லும்போது, கணக்கியலுடைய பல்வேறு கருவிகளை, அதாவது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், நிறுவனத்தினுடைய செயல்பாடு எவ்வளோ இருக்கும், நிறுவனம் வளர்ச்சி அடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதனுடைய திறன்களை நம்ம என்ன செய்யணும்னா சரியாக அறிந்து கொள்ள முடியும். எதிர்கால செயல்திறன்களை, நிதி நிலைமை பற்றிய கணக்குகளை நம்ம என்ன செய்யணும்னா முன்னதாகவே அறிந்து கொள்ள முடியும். மூணாவதாக ஒப்பிடுதல்னால் கம்பேர் பண்ணி பார்க்குறது. அதாவது நிறுவனம் லாபம் அடைஞ்சிருக்கா நஷ்டம் அடைந்திருக்கான்னு ஒரு மாதத்தினுடைய லாப நட்டங்களை அடுத்த மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓராண்டின் லாபம் அடுத்த ஆண்டோடு லாப நட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மதிப்பீடு செய்யலாம். நிறுவனத்தினுடைய வளர்ச்சிகளை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யணும்னா ஒப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட திட்டமிடப்பட்ட தொகைகள், ரொக்கங்கள் எவ்வளோ என்பதை காட்டிலும் பிற நிதி நிறுவனங்களுடன் போட்டி நிறுவனம் இருப்பின் அவற்றினுடைய தரங்களோடு நம்ம என்ன செய்யணும் ஒப்பிட்டு கொள்ள முடியும். கணக்குகளை சரியான முறையில் பதிவு செய்திருக்கனால இந்த கணக்கினுடைய பணிகளாக ஒப்பீடு செய்து கொள்ள முடியும். இந்த தரநிலைகளை நம்ம ஒப்பீடு செய்கிறோம். அதே நேரத்தில் பிற நிதி நிலைகளை நம்ம அறிந்து கொண்டு ஒப்பீடு செய்யலாம். இதனால் நம்மளுடைய குறைபாடுகள் இருப்பின் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து 4வதாக முடிவெடுத்தல். இந்த முடிவெடுத்தல்னாலே எப்போ முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், எங்கே பிரச்சனை நிகழுதோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பதான் முடிவெடுத்தல். பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பதான் முடிவெடுத்தல்னு சொல்லுவோம். மாற்று வழிகள் உண்டான்னு பார்ப்போம். இப்போ சப்போஸ் நஷ்டம் அடையுது, இப்போ ஒரு மிஷினை வாங்கியிருக்கிறோம், அந்த மிஷினில் நம்ம எதிர்பார்த்த உற்பத்தி நம்மளால் தயாரிக்க முடியலை. அப்போ இந்த மிஷினுக்கு பதிலாக அடுத்த மிஷின் வாங்கினா எப்படி இருக்கும் என்பதனே நம்ம என்ன செய்யணும்னா பிரச்சனையை களையிறதுக்கான வழிமுறையை பார்க்குறோம். இதுதான் நமக்கு முடிவெடுத்தல்னு சொல்லணும். இந்த முடிவெடுத்தல்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள், ஒரு பொருட்களினுடைய அடக்க விலைன்னு சொல்லுவோம். அடக்க விலை என்பது ஒரு பொருள் உற்பத்தி ஆகக்கூடிய விலை. உற்பத்தி ஆகிற இப்போ சப்போஸ் நீ பெண்ணெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் சில பேக்கெட், இப்போ பிரிட்டானியா பிஸ்கட் பேக்கெட் எதை என்ன பேக்கெட் எடுத்தாலும் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு 10 ரூபான்னு போட்டிருக்காங்கன்னா இது உற்பத்திக்கான செலவு. இதே 10 ரூபாய்க்கும் சில கடையில் விற்பாங்க, சில கடையில் 12 ரூபாய்க்கு விற்பாங்க, சில கடையில் 9 ரூபாய்க்கு அந்த பேக்கெட் விற்கப்படலாம். காரணம் என்னென்னா அடக்க விலை ப்ளஸ் அது என்ன செய்யணும்னா லாபம் வைத்து தான் விற்பனை விலையாக மாற்றுவாங்க. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய செயல்திறனுக்கு ஏற்றாற்படி அதனுடைய அடக்க விலையின்
வைத்து அதனுடைய விற்பனை விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதை தான் நமக்கு பிரச்சனை எழுது. இப்போ அப்போ அந்த கடையில் இவ்வளோதானு நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது என்ன ரீசன்னா, சில நிர்வாக செலவுகள் அதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உள்ளடக்கி இருப்பாங்க. எனவே அந்த செலவு பிரச்சனைக்குள்ளே உள்ள தீர்வை காண்பதற்கான ஒரு எளிய முடிவுகளை எடுப்பதற்காக நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா, மேலாண்மை தகவல்களை தருவதற்காக கணக்கு பதிவுகள் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். லாஸ்ட் இயர் இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணதுக்கான அடக்க செலவு எவ்வளோ ஆச்சு, அதை எவ்வளோவுக்கு விற்றுறாங்க, இந்த வருஷம் எவ்வளோ அடக்க செலவாயிருக்கு, எவ்வளோவுக்கு விற்பனை செய்யலாம் என்பதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பளிக்கிறது. அடுத்து கட்டுப்பாடுன்னு கொடுத்துருக்கோம். இந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக என்ன செய்வோம், கட்டுப்பாடு எதற்காக வைப்போம், நல்ல ஒரு உழைப்பை பெறணும், பணியாளனுடைய திறமையை பெறணும் இல்லையா. அப்படின்னு சூழ்நிலையில் நமக்கு என்ன செஞ்சோன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ சப்போஸ் 10 பணியாளர் இருக்காங்க, அதில் ஒரு 5 பணியாளர்கள் சரியாகவே வேலை பார்க்குறதே இல்லை, அவங்களுடைய உற்பத்தி குறையுதுன்னு வச்சோன்னா, அவங்கள சீர்படுத்துறதுக்காக, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சில கட்டுப்பாடுகள் வைக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு இப்போ போனஸ் கிடையாது, உங்களுக்கு ஊக்க ஊதியம் கிடையாது, உங்களுக்கு அலவன்சஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம், பனிஷ்மெண்ட் அல்லது சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வைக்கிறது தான் கட்டுப்பாடு. அப்போ இந்த கணக்குகளை சரியான முறையில் நம்ம கையாண்டு வர்றதுனால அதில் உள்ள குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். இந்த குறைகளை கண்டு குறைகளை களைவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் கட்டுப்பாடை என அழைக்கிறோம். அடுத்து அரசுக்கு உதவி புரிதல். அரசுக்கு ஏன் உதவி புரியும், எல்லா தொழில் நிறுவனங்களும் அரசுக்கு உதவி புரியணும். ஏன்னா எல்லா நிறுவனங்களும் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, தொழில் வரி கட்டுவாங்க. அப்போ அந்த வரி விதிக்கிறதுக்கு அவங்களுடைய மானியம் வாங்குவாங்க. அதாவது சப்போஸ் இது அரசும் ஏற்று நடத்தக்கூடிய சூழ்நிலையில் கவர்மெண்ட் நமக்கு ஒரு சில சலுகைகளை செல்லும் இல்லை. இந்த மாதிரி சலுகைகளை பெறுவதற்காகவும் நம்ம கணக்கேடுகளை சரியான முறையில் நம்ம பதிஞ்சு வச்சுருக்கனால அதனுடைய நிறுவனங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம நிறுவனங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கிறோம், அவற்றை கட்டுப்படுத்துகிறோம். உரிய தகவல்களை என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு மாதமோ அல்லது ஆண்டிற்கு ஒரு முறையோ உரிய கணக்குகளை எங்கே சமர்ப்பிப்போம், அரசுக்கு சமர்ப்பிப்போம். ஏன்னா இப்போ கம்பெனி சட்டமாக எடுத்தாலும் சரி, கூட்டாண்மை சட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஆக்ட் படி ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் அதற்குரிய வரிகளையோ அல்லது மானியங்களை வழங்குவதற்கும் கணக்குகள் சரியான முறையில் பதிந்து வைத்திருக்க வேண்டும். இதற்காக நம்ம என்ன சொன்னால், அரசுக்கும் கணக்கு பதிவின் மூலம் என்ன சொன்னால் நன்மை பயக்குகின்றன. இதுதான் கணக்கினுடைய பயன்கள். கணக்கின் பணிகள்: 1 அளவிடுதல், 2வது முன் அறிதல், 3வது ஒப்பிடுதல், 4வது முடிவெடுத்தல், 5வது கட்டுப்படுத்தல், லாஸ்ட் ஒன் அரசுக்கு உதவி புரிதல். மாணவிகளே, இது முக்கியமான கொஸ்டின், தியரி கொஸ்டின், 5 மார்க் தியரி கொஸ்டின். நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கங்க. ஓகே.